ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரக்யாவை தான் காட்டுறாங்க. அவள் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துருப்பாள். காலிங் பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணுறா. கதவை திறந்தோடனே அவள் தங்கச்சி தான் ஓடி வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிக்கிறா. உடனே அப்பா அம்மா கூப்பிடுறா. பாருங்க யார் வந்திருக்கான்னு சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்க அப்பாவும் வந்து பொண்ணை வந்து கட்டி பிடிச்சிட்டு வாமா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோமா, உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும் போது கரெக்டாக அம்மா வந்து நின்றுறாங்க. அவங்க ஏதோ காண்டில் இருப்பாங்க போல. வந்த உடனே தங்கச்சியும் அப்பாவையும் வந்து அந்த மாதிரி பிரக்யா விட்டு நவுந்து நில்லுங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்கும் ஒன்றும் புரியல அவங்க அம்மா என்னதான் சொல்ல வராங்கன்னு. இப்படிதான் உள்ள வருவாங்களா, ஃபர்ஸ்ட் வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து அவங்க சுத்தி போடுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து அவளை சுத்தி போடுறாங்க. இந்த மாதிரி வந்து கெட்ட கண்ணாதான் பட்டிருக்கும், அதனால வந்து சுத்தி போட்டுட்டு இந்த மாதிரி அதை வந்து தூக்கி போட்டு இப்பதான் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அவளுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. தன்னோட அம்மாவும் வந்து அவளை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம ஹீரோ வீட தான் காட்டுறாங்க. அவன் வந்து குதிரையில வந்திருப்பான் இல்லையா, உள்ள வந்து குதிரையோட வீட்டுக்குள்ள வந்துடுறான் போல. அவங்க அத்தை கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி குதிரை வச்சு அவங்க பின்னாடியே ஓடிட்டான். அவங்க அத்தையும் டே என்ன விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அவனும் விடுற மாதிரி இல்லை, குதிரையை வச்சுக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயும் வந்து கல்யாண பொண்ணு எங்க போயிட்டாங்க, அவங்கள பார்க்கவே முடியல, கல்யாண பொண்ணு கூப்பிடுங்க, கல்யாண பொண்ணுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். யாருன்னு பார்த்தா அவங்க அம்மாவை தான் கூப்பிடுறான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு 40வது வெட்டிங் அனிவர்சரி போல. அதனால அவங்க அம்மா வந்து அவன் கூப்பிட்டுட்டு இருக்கான். பிரக்யாவையும் அவங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு, இந்த ஊர்ல பயங்கர விலைவாசி, ஆட்டோக்காரனுக்கு வந்து நீ வந்துட்டு கரெக்டா நம்ம முன்னாடி கொடுத்த சேர்த்தியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. உடனே தங்கச்சிக்காரி வந்துட்டு போதும் நான் கொஞ்ச நேரம் எங்க அக்கா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி வந்து கூப்பிட்டு போறா. உடனே அவளும் வந்து தங்கச்சி கிட்ட பாசமா கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அவளும் ஏதோ லலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி பேசிட்டு இருக்கா. என் தங்கச்சி கல்யாணத்தை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதாவது வந்து இங்க வந்து பிரக்யாக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு போல. அவனோட பேரு தான் லலித் போல. அதாவது ட்ரெயின்ல வரும்போது பிரக்யாக்கு வந்து ஒரு கால் வரல, அவ கூட பார்த்து பயப்படுவாள். அதுதான் அவளோட ஹஸ்பண்ட் போல. அவன் பேரை கேட்டோடனே ஒரு மாதிரி பயப்படுறா. அதாவது பிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறேன். இவ வந்து பயந்து உட்காந்துட்டு இருக்கும் போது அவன் டோருக்கு பின்னாடி இருந்துட்டு அது மாதிரி இப்போ பேரை சொல்லி அவன் கூப்பிட்டு இருக்கான்னு நினச்சி பார்த்துட்டு பயப்படுறா. டக்குன்னு அப்பாவும் கூப்பிட்றாரு இங்கே வாமா அப்படின்ட்டு. அவளை கட்டி பிடிச்சிட்டு உனக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதனால எவ்வளோ கல்யாணம் கிராண்டாக நடந்திருக்கு, நீ கை வச்சாலே அந்த கல்யாணம் வந்து மாசாதாமா இருக்கும். அதாவது அவள் வந்து ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணுறவ போல. அதனால அவங்க அப்பா வந்து அவளை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ பிரக்யா அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு லெட்டரை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா அதை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க அம்மாவை பார்த்துட்டு முடிச்சுட்டு இருக்காரு. அங்கே பிரக்யாவோட அத்தை வந்துடுறாங்க. வந்துட்டு எப்போ வந்த அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பாவோட அக்கா போல. அவங்க பிடிச்சிட்டு இந்த மாதிரி அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அத்தையும். அந்த இடத்துக்கு வந்து பிரக்யாவோட தம்பியும் வந்துடுறான் போல. அவனை பார்த்துட்டு பிரக்யா வந்து கூட பேகை நான் தூக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் இவன் மேல ஏதோ வருத்தத்துல இருக்கான் போல. இந்த மாதிரி பேகை தூக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பாத்துக்கிறேன், நீ வந்து உங்க வீட்டு அதாவது உங்க மாமியார் வீட்டை வந்து நீ எப்படி நல்லா பாத்துக்கணும்னு மட்டும் நீ வந்து கவனமா இரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறான். என்னோட வீடு நான் வந்து இங்க எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறான். அவங்க அப்பா வந்து என்னடா பேசிட்டு இருக்கோம் உங்க அக்கா கிட்டன்ற மாதிரி கேட்கறாங்க. பிரக்யா வந்து விடுங்கப்பா, சின்ன வயசுல நானும் அவனும் அப்படித்தானே அடிச்சுப்போம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எப்படியும் என்கிட்ட இப்படி தானே பண்ணுவான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிடுறான். இங்கே அபி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி பேசிட்டு இருக்கான். அதாவது நீங்க தான் என்னோட கல்யாண பொண்ணு அப்படின்ற மாதிரி. அவங்க அம்மாவும் வந்து அவங்க காதை பிடிச்சி திருவிட்டு என்னடா கோலம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனும் வந்து இந்த மாதிரி வந்து கல்யாண பொண்ணுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான், ஏன்னா நீங்க தானே என்னோட காதல் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துட்டு உன்னோட ப்ரொபோசலை வந்து நான் ரிஜெக்ட் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோச்சிரி சும்மா போறாங்க. அவனும் பின்னாடியே போயிட்டு அதை எப்படி நீங்க ரிஜெக்ட் பண்ணலாம், நீங்க தானே என்னோட அழகான காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவனும் அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மாவோ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆயிடுச்சு, 2 பசங்க கூட இருக்காங்க, எனக்கு அழகான பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் வந்துட்டு அப்படியா, யார் என்னோட காதலை திருடினவர், எங்க இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அவன் கேட்டுட்டு இருக்கான். உடனே அவங்க பையன் எல்லாருமே சேர்ந்து அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ம அபியோட அத்தை பையனும் வந்திருக்கான் போல. அவனும் வந்து இந்த மாதிரி மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட அப்பாவும் கீழே இறங்கி வராரு. வந்துட்டு கல்யாணத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அவங்களோட அக்கா இருக்காங்களா, அதாவது அவியோட அத்தை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே இங்க தெரியல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட பையன் தான் வந்துட்டு அம்மா உங்களுக்கு தான் தெரியல, மாமாக்கு வந்து இந்த மாதிரி மறதி இருக்குன்னு சொல்லிட்டு இங்க எது கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அவங்கள அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அபியோட அம்மாவும் வந்து அவங்க அப்பாட்ட கேட்கறாங்க, எதுக்கு இப்படி வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவும் சொல்றாரு, நீ தானே சொன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அதனாலதான் நான் வந்து ட்ரெஸ் போட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு திரும்பி வந்துட்டு அபியோட அத்தை வந்து இந்த மாதிரி கலாய்க்கிறாங்க, இப்படி ட்ரெஸ் போட்டுட்டே குளிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. சில
பார்த்தா அவங்க அப்பாவும் அப்படிதான் பண்ணியிருப்பார் போல. ஆக்சுவலி ட்ரெஸ் போட்டே மேலேயே குளிச்சிருப்பார் போல. அவங்க அப்பா வந்துட்டு, "அட ஆமா நான் மறந்துட்டேன். நான் எப்படி இதை மறந்தேன்?" அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அவங்க ஹஸ்பண்டோட நிலைமையை பார்த்துட்டு அடிக்கிறனா சுத்தமா இல்லை. அவனுக்குலாம் கண்ணெல்லாம் ரொம்ப கலங்குது தன்னோட அப்பாவை இந்த நிலமையில பார்த்துட்டு. அவங்க அப்பாவும் வந்து இந்த மாதிரி சாரி சாரி நான் இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அபி வந்து கண்ணை தொடச்சிட்டு, எதுக்கு சாரி கேட்கணும்? எனக்கு இப்போதான் புரியுது. ஆக்சுவலி வந்து இது நல்ல ஐடியா தான். இந்த வெயிலுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை போட்டு குளிச்சாதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ரெஸ்ஸும் வந்து குளு குளுன்னு இருக்கும், நம்மளும் வந்து கூலிங்காக இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் அந்த இடத்தையே வந்து அப்படியே டோட்டலாக மாற்றிடுறான். அதாவது சோகமாக இந்த இடத்தையே வந்து சந்தோஷமாக மாற்றிடலாம். உடனே அபியும் வந்து கிச்சன்லேருந்து ஜக்குலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவன் மேலே ஊற்றிக்கிறான். அவன் தம்பி மேலே அண்ணன் மேலெல்லாம் மாற்றி மாற்றி எல்லாரும் தண்ணி அடித்து விளையாண்டுருக்காங்க. அந்த இடத்தையே வந்து மொத்தத்தில் ஒரு மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக மாற்றிட்டாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அத்தைக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்க அத்தைக்கு வந்து இந்த குடும்பத்து மேலே ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு போல். அவங்க வந்து ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டே இருக்காங்க. இங்கே பிரக்யா வந்து அவளோட துணியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கபோர்டில் வந்து அடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது இங்கே வெளியே அவங்க அப்பா அம்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னதான் நம்ம பொண்ணாக இருந்தாலும் திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்து அவள் ஒரு விருந்தாளி தானே, அதனால அவள் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. அவங்க அத்தையும் சொல்கிறாங்க, பொறுமையாக பேசுனா அவள் காதில் விழுந்துரும்ட்டு. இதெல்லாம் அவள் கேட்டுட்டு நாமளும் இங்கே கெஸ்ட்டாக தானே இருக்கோம் அப்படிதான் இவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம கபோர்டில் துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை திரும்பி எடுத்து பேக்லேயே வச்சு அவள் கண்ணை எல்லாத்தையும் தொடச்சிட்டு சிரிச்ச மாதிரியே நிற்கிறான். இங்கே அவையும் அவங்க அப்பாவை தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு டான்ஸ் ஆட கூப்பிடுறான். எல்லாரும் மொத்த குடும்பமும் சந்தோஷமா டான்ஸ் ஆடி இருக்குமா. அவன் நினைச்சிட்டு இருக்கான் மனசுல, நான் ஒருபோதும் உங்களை வந்து நான் இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து விட்டுற மாட்டேமா, அப்பா நான் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்துப்பேன் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் மனசுக்குள்ளே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இங்க வந்து ஐயரை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து 40வது வெட்டிங் டே, அதனால வந்து திரும்பி கல்யாணம் பண்ற மாதிரி கிராண்டா பண்ணணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே அம்மா வந்து ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு கையை செக் பண்ணி பாருங்க, அவனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு இவனுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்கன்றாங்க. அவரும் வந்து அபியோட கையை பிடிச்சி வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அதாவது உங்க பையனுக்கு வந்து கல்யாண யோகாலாம் இருக்கு, ஆனால் வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்க பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பான். அந்த கஷ்டத்துலாம் வந்து உங்கள் பையன் தான் தீர்த்து வைப்பான். அதாவது காதலையும் வந்து தான் கொடுப்பான், உங்கள் குடும்பத்தையும் அவன் தான் பார்த்துப்பான். ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பெரிய ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த பொண்ணோட வந்து காப்பாற்றுறது எல்லாமே வந்து உங்கள் பையன் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே அப்படியே பிரக்யாவையும் காட்டிகிட்டு இருக்கான். அவன் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியல, ஆனால் எவ்வளோ வந்தாலும் நான் வந்து அதை கடந்து போகணும் தான் செய்யணும். அது வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து உங்களோட துணை வந்து எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி எவ்வளோ சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. அங்கே வந்து சுவாமி வந்து சொன்னதும் இங்கே வந்து பிரக்யா வேண்டிட்டு இருக்கிறதும் ஒரே மாதிரியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.